இன்னைக்கு என்னுடைய மெயின் செய்தி என்ன என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க போகிறேன். பவுலுடைய வாழ்க்கையில அவன் ஒருமைப்பாட்டை காத்துக் கொள்வதற்காக அவன் செய்த காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க போகிறேன். நன்றா கவனிங்க. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில இந்த ஒருமைப்பாடு, அங்கேயும் அவனுடைய ஊழியத்தில் ஏராளமான போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. என்ன சந்திக்க வேண்டியிருந்தது? யூதர்கள் நாங்கள் யூதர்கள் என்று சொன்னார்கள். எபிரேய விசுவாசிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் உண்டு. ஆனால் எபிரேய விசுவாசி யூதர்கள், ஆனால் பேசினது கிரேக்கர், அதனால கிரேக்கர் என்று சொன்னார்கள். கொரிந்துங்கிற சபையில அவர்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் பவுலுடைய பிரசங்கம், கட்டாப்பட்டான்னு பேசுறது. சிலருக்கு பேதுருடைய பிரசங்கம் கேட்க முடிக்கும். அதனாலதான் சொன்னாங்க நாங்க பவுலை சேர்ந்தவர்கள், நாங்கள் கேபாவை சேர்ந்தவர்கள். சிலர் சொன்னாங்க அப்பல்லோ மாதிரி டீச் பண்ண முடியாது, அப்பல்லோவை பிடிக்கும். சிலர் அப்பல்லோன்னு சொன்னாங்க. இந்த 3 பேரை பார்த்து சிலர் படா அங்க யாரும் இல்லை, நாங்க கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள், ஆனா தனியா இருப்போம். ஹலோ, people rallied on personality. ஆளை சுத்தி, கிறிஸ்துவ சுத்தி இல்ல. அதனாலதான் பவுலுக்கு என்ன சொல்ல வேண்டியிருந்தது? நானா செத்தேன் உங்களுக்காக, நானா ரத்தம் சிந்தினேன், நானா உங்களுக்கு. அவர் விளாசிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வாசிக்கலாம். 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏனெனில் என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவோயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. கவனிங்க, குலோவோயாளின் வீட்டார் போய் கோல் சொல்லி கொடுக்கல, நடந்ததை சொல்றான். அவனுக்கு கஷ்டமா இருக்குது. இந்த சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுப்பா, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. என்னத்துக்கு காரணம் கேட்டா வாசிங்க. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியா நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? பவுலுக்கு கோவந்துட்டு, நானா என் பேர்ல ஞானஸ்நானம் எடுத்தீங்கடா, நான் உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டேன், என்னத்துக்கு இந்த பாட்ட மாட்டீங்க? இப்படிப்பட்ட நிலை அன்றைக்கு சபையிலும் இருந்தது. காரணம், மனிதர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அவரு நல்ல மனுஷன் பிரதர், அவர் தான் எனக்கு ஓடி வந்துடுவார் பிரதர், அவர் தான் எனக்கு உதவி செய்தார் பிரதர், அவர் தான் எனக்கு விசா கிடைக்கிறதுக்கு உதவி செய்தார் பிரதர், அவர் தான் கோர்ட்டு கச்சேரிக்கெல்லாம் வருவார் பிரதர், அவர் தான் கல்யாணத்தை நடத்தி வச்சார் பிரதர். அப்படி என்று சொல்லி 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 மனிதர்களை மேன்மைப்படுத்தி மனிதர்கள் செய்த நன்மைகளை நினைத்து மனிதர்களுக்கான ஒரு கூட்டமாக சபை என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு சபை நிச்சயமாக பிரிந்துதான் இருக்கும். தம்பி வெஸ்லி அழகாக சொன்னார், ஆராதனை செய்யும் போது நீ எண்ணிய பார்க்காத, கண்ணை மூடுன்னு சொல்றது காரணம் தான். எண்ணிய பார்க்காத, ஆண்டவருக்கும் உனக்கும் உறவு உண்டாயிருக்கட்டும். ஏதாவது ஒரு சரீரம், எந்த சரீரத்தின் அவயவங்களை எடுத்தீங்க, அது வெறும் சுண்டு வரலா இருக்கலாம் அல்ல காதா இருக்கலாம், எல்லாம் தலையோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது தெரியுமா? இந்த சுண்டு வரலுக்கு அடிபட்டதுன்னா அது மெசேஜ் யாருக்கு அனுப்புது? இல்ல 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 ஜபகோபுரத்துக்கு. இல்ல இல்ல இல்ல, இந்த சுண்டு வரலுக்கு அடிச்ச உடனே டக்குன்னு ஒரு செகண்ட் கூட இல்ல, fraction of the secondல அது தலைக்கு சொல்லுது அடிபட்டுடுச்சு. உடனே தலை சொல்லுது அடுத்த கையை பார்த்து போய் பிடி, வாயை பார்த்து சொல்லுது அழு, கத்து, அப்பதான் யாராவது உதவிக்கு வருவான். கண்ணை பார்த்து சொல்லுது அழு. யாருக்கு ஆர்டர் கொடுக்கிறது? அப்ப எல்லாரும் யாரோட இணைக்கப்பட்டிருக்கணும் செக் பண்ணி பார்க்கணும். தலையாய கிறிஸ்துவுக்குள். அப்போ நான் தலையாய கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டிருப்பேன் என்றால் நம்மெல்லாம் கவனிங்க. இன்னைக்கு பிரச்சனையா தான் சபைகளுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை தலையாய கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படாமல் தனித்தனியாக செயல்படுகிறவர்களாக நாம் துண்டாடி விட்டோம் சபைகளை. அது எத்தனை பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சொல்லுவேன், தைரியமாய் சொல்லுவேன். நீங்க 15 பேர் இருக்கீங்களா 15,000 பேர் இருக்கீங்களா எனக்கு கவலை இல்லை. Do you
believe that I am connected with Christ and Christ guides us, Christ leads us, Christ directs us. கிறிஸ்து எங்களுக்கு சொல்கிறார். கிறிஸ்து எப்ப சொல்லியிருந்தாங்கன்னா சபைகளுக்குள்ள பிரிவினே வராது. இன்னைக்கு நம்ம பிரச்சனை தான். We try to attract people. இதைத்தான் கள்ள போதகம் என்று பேதுரு சொல்கிறார். வாசிக்கலாம், இங்க கை வச்சு வாசிக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம், 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்தின் காரியங்களை முதலாவது வாசிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். 3வது வசனத்தை வாசிக்கலாம். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். சிம்பிள். கள்ள போதகன அடையாளங்கள் பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல அடையாளம் என்ன தெரியுமா? anybody trying to attract towards them, be careful. Yes. எதுக்கு தெரியுமா? இந்த பாடல்காரர்கள்லாம் சல சல சக்கு 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 சக்குன்னு ட்ரெஸ் போடுறான். சினிமால கதாநாயகன வித்தியாசம் தெரியும்னா அவனுக்கு ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கணும். அப்பதான் அவன் ஸ்பைடர் மேன் ஆக முடியும். இல்ல, அப்ப ஆவிக்குரிய உலகத்தில் சிலர் தங்களை ஹீரோவாக்க விரும்புறதுனால அவன் ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கும், அவன் பேச்சு வித்தியாசமா இருக்கும், அவனுடைய நட வித்தியாசமா இருக்கு. ஏதோ 2 கிருபை இருக்கு, அதை வச்சுக்கிட்டு அந்த போடுவாரு. சிலருக்கு கலர் இல்லாதனால கலர் லைட் போடுறான். கலர் லைட் போட்டு அவன் கலரை பார்த்துடக்கூடாது இல்ல, அவன் வேட்டத்தை பார்த்துடக்கூடாது இல்ல. நான் இன்றைக்கு யாரோடு இணைக்கப்பட்டிருக்கேன்? சாராளம் வரைஞ்சி ஒரு நல்ல பாட்டு பண்ணாங்க, இயேசுவோடு இணைந்த வாழ்வு. ஐயா அம்மா, you may be from a big church, praise the Lord for it. 500 பேர் இருக்காங்க பிரதர் எங்க சர்ச்சில், நல்லது, சோத்திரம். அந்த சர்ச் இருக்கு இல்லையா, அதில் 15 பேர் தான் இருக்கான், பரவாயில்ல. அதுவும் அவங்க மாமனார் வீடு தான் 5 பேர். அதுக்கு பிறகு அவங்களை சுற்றி இருக்கிறவங்க ஒரு 10 பேர், இவன் தான் இருக்கிறான், பரவாயில்ல. But do you connect yourself with Christ? உலகத்தில் நான் அன்னைக்கு சொன்னது மாதிரி 110 நாடுகளில் இருக்க தமிழர்களின் செய்தியை கேட்குறாங்க. கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை தந்ததுனால 110 நாடுகளில் இருக்க தமிழர்களின் செய்தியை கேட்குறாங்கன்னு எங்கள் மீடியா டிபார்ட்மெண்ட் போட்டு பார்த்து சொல்லுது. பல 1000 செய்திகள் யூடியூப்பில் வச்சுருக்கோம். ஹிந்தியில் பேசியிருக்கேன், இங்கிலீஷில் பேசியிருக்கேன், தமிழில் பேசியிருக்கேன். ஏராளமான செய்திகளை ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்குறாங்க. Praise the Lord for it. But any message, if it is attracting people towards Augustine Jabakumar, எனக்கு ஐயோ, என்னிடத்தில் இழுத்துக்கொள்வதற்காக நான் பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. என்ன பவுல் சொன்னது போல, உங்களுக்கு நானா சிலுவையில் அறையப்பட்டேன். நான் எப்பவும் ஆண்டோடத்தில் சொல்லி ஜபிக்கிற ஒரு ஜபம், இந்த வசனம் உடையது, இந்த அபிஷேகம் உடையது, நான் உன்னுடையவன், ஜனங்களும் உடையவர்களே. இதில் மகிமை தேடுறதுக்கு எனக்கு என்ன ஆண்டவரே, எல்லா வேலையும் செய்ய முடிச்சுப்பட்டு இப்படி சொல்லணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அப்பிரோஜனமான ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம். நான் முதல் நாள் சொல்லும்போது, இப்பொழுது நான் இங்கே 309வது தடவை பிரசங்கம் பண்ற இந்த வருஷத்தில். அதில் என்ன பெரிய பேட்ஜ் மாற்றிடுவா? கிருபை தந்திருக்கிறாரு எனக்கு. 309 மேடை தந்தார, நாடுகளுக்கு கொண்டு போனார, என்னை ஏற்றுக்கொள்றதுக்கு நீ கேட்கறதுக்கு ஒரு கவிதை தந்தாரு. எவ்வளவு நன்றியா இருக்கணும்னா, யார் யாரெல்லாம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, யாருக்கான ஊரெல்லாம் திரியிறான், பிச்சை எடுக்கிறான். பாஸ்டர் என்னை கூப்பிடுங்க, பாஸ்டர் என்னை கூப்பிடுங்க. எங்கள் ஊர்லேயே உண்டு, உங்கள் ஊரில் கூப்பிட்டு திரியிறா, எனக்கு தெரியும். எனக்கு இந்த கிருபை இருக்கு, என்னை கூப்பிடுங்க. ஆனால் என்னை கூப்பிடாமலாம் நான் இவ்வளோ இடத்துக்கு போகிறேன், கூப்பிடுற இடத்துக்கு இன்னும் போக முடியல. ஒரு சரீரம் தானே இருக்குது. பட் அதனால எனக்கு என்ன மகிமை, அதனால எனக்கு என்ன மேன்மை, அதனால எனக்கு என்ன குளோரி? என் கிறிஸ்துவின் வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதே. பவுல் இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன எழுதுறான்னு பாருங்க.
அங்க ஒரு பெரிய அந்த ஆதி திருச்சபையில் இருந்த ப்ராப்ளம் அதுதான். சிலர் யூதன்மான், சிலர் கிரேக்கன்மான், சிலர் நாங்க எபிரேயர்கள்மா, நாங்க இந்த கோத்திரமா அந்த கோத்திரமா அப்படிலாம் இருக்கும்போது பவுலுக்கு ஒரு பெரிய போராட்டத்தின் மத்தியில் பவுல் அவர்களுக்குள்ள ஒருமைப்பாட்டை கொண்டு வருவதற்காக ஒன்று செய்கிறார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். 19லிருந்தே வாசிக்கலாம். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நல்ல கவனிங்க, அப்படி என்ன மாத்திக்கிட்டேன். என் கொள்கையை மாத்தல, கிறிஸ்துவ பற்றி கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவங்க தொடர்பை மாத்தல. அவங்களுக்கு நான் அவங்களுடைய பாணியில சொன்னேன், அவங்கள போல சாப்பிட்டேன், அவங்கள போல உட்கார்ந்தேன், அவங்க நிலையத்தை இறங்கி வந்தேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி பலவீனருக்கு பலவீனனை போல ஆனேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும். இதான் சீக்ரெட். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். ஒருமைப்பாட்டை குறித்து பேசுகிறோம். பவுலுடைய சித்தாந்தம் என்னையா? பவுலுடைய கோட்பாடு என்னையா? எப்படி ஆயிலும் சிலர் ரட்சிக்கப்படணும். நீங்க மட்டும் இந்த விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வீங்க. சபையை நடத்துகிறவர்கள் தங்களுக்குள்ள எப்படியாயிலும் ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்துக்கு தங்களை விட்டு கொடுத்திருப்பார்கள் என்றால், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சபைகளுக்குள்ளே ஒருமனப்பாடு வருவதற்கு ஒரு தடையும் இருக்காது. நம்பர் 1, 4 காரியம் சொல்ல போறேன், நல்ல கவனிங்க. நம்பர் 1, இது அர்ப்பணிப்பின் நற்செய்தி கூட்டங்கள். இதற்கு நீங்க அர்ப்பணிச்சு தான் ஆகணும். ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதற்காக. ஐயா, அம்மா, நான் ஒன்று செய்ய போறேன், எப்படியாலும் சிலர் ரட்சிக்கப்படணும். பிரதர், ஜபல்பூர்ங்கிற ஒரு ஊருக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். ஜபல்பூர் இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அங்கே ஒரு கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். என்னோடு கூட ஊழியம் செய்கிற 2 பேர், நான் எழுதின புஸ்தகங்கள் CD எல்லாம் அந்த நாட்களில் இருந்தது இல்லை, அதெல்லாம் தூக்கிக்கிட்டு அவங்க ஜபல்பூருக்கு வந்தாங்க. நான் வேற ஒரு ஊர்ல இருந்து ஜபல்பூருக்கு வந்தேன். ஏன்னா வேற ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தேன். அவங்களுக்கு லீவு, அவங்க ஸ்கூல் பணியில் இருந்தாங்க. 2 பேரும் பெரிய பெரிய பண்டலெல்லாம் தூக்கிக்கிட்டு அங்கே கடை வச்சு இன்னும் நிறைய பேருக்கு செய்தி போகணுங்கிறதுக்காக வந்திருந்தாங்க. 3ஆவது நாள் கூட்டத்தை முடிச்சுட்டு நான் வேகமாக ட்ரெயின் பிடிக்கணும். அவங்களுக்கு அதுக்கு அடுத்தால ட்ரெயின். எனக்கு ட்ரெயின் 11:15 ராத்திரிக்கு, அவங்களுக்கு ட்ரெயின் 11:45. நல்ல கவனிங்க, நான் சொல்றத நல்ல கவனிங்க. இந்த சாட்சியை என்னை மேன்மைப்படுத்துறதுக்காக சொல்ல, நான் சொல்றதுக்காக சொல்றேன். 11:15 எனக்கு ட்ரெயின், 11:45 அவங்களுக்கு ட்ரெயின். இப்போ நான் வேகமா கூட்டத்தை 10:30 மணிக்கு முடிச்சுட்டு அங்கே கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு வேகமாக சில மைல்கள் டிராவல் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது அங்கே போர்டு போட்டிருக்குது, நான் போக வேண்டிய 11:15 ட்ரெயின் 2 மணி நேரம் லேட்டு. 2 மணி நேரம் நடுராத்திரியில் எப்படி உட்கார்ந்துருக்கு? நான் வேற 3 நாள் பிரசங்கம் பண்ணி கழிச்சிருக்கேன். 2 மணி நேரம் உட்கார்ந்துருக்குது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஷன் மாட்ட சொன்னேன். ஐயா 2 மணி நேரம் இல்லை, 4 மணி நேரம் லேட்.
4 மணி நேரம் லேட்டு, 4 மணி நேரம் இப்படி கிடக்க முடியாதையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், ஐயா என் டிக்கெட்டை மாற்றி கொடுத்துருவீங்களா? அவர் சொன்னார், நான் எழுதி கொடுக்கலாம், ஆனால் உங்களுக்கு ரிசர்வேஷன் போயிடும். எனக்கு 2 ஏசியில் எங்கள் ஆட்கள் ரிசர்வ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த இதில் நான் ஏறி போகணும். அதனால அவர் எழுதி கொடுத்தார், டிக்கெட்டில் எழுதி கொடுத்தாரு, யூ கேன் ட்ராவல் இன் த அதர் ட்ரெயின், 11:45 ட்ரெயினுக்கு நீ போகலான்னு எழுதி கொடுத்தாரு. ஆனால் அவர் சொன்னார், ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார், நான் உனக்கு சீட்டெல்லாம் அலாட் பண்ண முடியாது, டிடிஆர் தான் அலாட் பண்ணும். இடம் இருந்தால் உனக்கு கொடுப்பான், இல்லைன்னா நீ எப்படி ட்ராவல் பண்ணியோ தெரியாது. இப்போ என் சகோதரர் 2 பேருக்கும் ரிசர்வேஷன் இருக்குது. இதில் வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குது, அந்த ட்ரெயினில் இருக்குது. அவங்க 3rd ஏசியில் இருக்காங்க, நான் வந்து 2 ஏசியில் வரேன். என் டிக்கெட்டு இந்த ட்ரெயினுக்கு செல்லுன்னு எழுதி கொடுத்துருக்காங்க, ஆனால் இடத்த கேரண்டி பண்ணலை. நல்லா கவனிங்க. அப்போ ட்ரெயின் வர்றதுனால இந்த 2 பேரும் வராங்க, அண்ணே எங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குல்ல, நீங்கள் அதில் ஏறிக்கிங்க, நீங்கள் படுத்து தூங்கிட்டு வாங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்கண்ணே, நீங்கள் படுத்து தூங்க, நாங்கள் வாலிபர்கள் நாங்கள் உட்காந்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நோ 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 நோ, நீங்களும் டயர்டாக இருக்கீங்கப்பா, நாளைக்கு போய் நீங்கள் டியூட்டி வேறு ஜாயின் பண்ணணும், நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வேறு வேலை செய்யணும், அதனால நீங்கள் போங்கப்பான்னு சொல்லிட்டு நான் அவங்க என்னை வலுக்கட்டாயம் பண்ணும்போது நான் ஏறல. அவங்ககிட்ட புஸ்தக பண்டில் அந்த சிடி பண்டில்லாம் இருக்கிறதுனால நீங்கள் பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கும் என் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 6 கம்பார்ட்மெண்ட் தூரத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதனால அங்கே இருந்தாங்க. ட்ரெயின் வந்துச்சு, நான் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏசி டிக்கெட் வச்சிருந்தால கேஆர்னோடனே அங்கே இருக்கிற டிக்கெட் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா நான் இந்த மாதிரி ட்ரெயின் 4 மணி நேரம் லேட்னால எழுதி வாங்கிட்டேன், இதில் ட்ராவல் பண்ண முடியும், ஆனால் எனக்கு ஒரு எங்கேயாவது உள்ளே உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கு, பயங்கரமான கொஞ்சம் குளிர் காற்று அடிக்கிற நேரம், அதனால ஏசியில் உட்காந்தா கொஞ்சம் சூடாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, வெளியே போறியா இல்லையா? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏன்னா டிக்கெட்டில் அவருக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. வெளியே போறியா இல்லையான்ட்டாரு. வெளியே எனக்கு கிடைச்ச இடம் டாய்லெட்டு பக்கத்தில். இந்தியாவில் எப்படி டாய்லெட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தனும் கதவு திறந்து மூடும் போது என் மூச்சு நின்றுட்டு வந்தோம். எனக்கு டாய்லெட் பக்கத்தில் உட்கார்றது தான் இடம். கையில் டிக்கெட் 2nd ஏசி, நான் இருந்தது மூச்சு போகிற ஏசி. நல்ல கவனிங்க. நான் உட்கார்ந்துருக்கும் போது இந்த கதவு பூட்ட மாட்டேங்குது. அதில் ரப்பர் பீடிங் கொடுத்துருப்பாங்க, ரப்பர் பீடிங் அவுட்டு. அதனால காற்று, குளிர்ந்த காற்று சர்ன்னு அடிக்குது. எனக்கு 5 நிமிஷத்தில் ஏறின 5 நிமிஷத்தில் நான் உட்கார்ந்துருந்து அந்த காற்று நான் வேற சின்ன பைய வேற எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதில் பையிலையும் உட்கார முடியல, கீழே தான் உட்காந்துருந்தேன். என் மேலே காற்றடிக்குது. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் ஜபல்பூர். 600 கிலோமீட்டர் ராத்திரியில் குளிர்ந்த காற்று நெஞ்சில் அடித்ததுனால 5வது நிமிஷத்தில் எனக்கு வீசிங் வந்துட்டு இழுக்குது. பூனைக்குட்டி சத்தம் போடுற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு உள்ளேருந்து. நான் ட்ரெயினை விட்டு இறங்கி 6 மணி நேரம் கழித்து இறங்கி நிற்கும் போது அந்த தம்பிமார் வந்துட்டாங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணே? இடம் கொடுத்துதான் நானே? இல்லை தம்பி. அப்போ தான் என்னை பார்க்குறாங்க, எனக்கு பூனைக்குட்டி மாதிரி இழுக்குது. நான் உங்கள்கிட்ட சொன்னேண்ணே, எங்கள் இடத்துல வாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன், நான் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை. அவங்கள நடத்துறது நான் தான், அவங்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகைக்கு ஒழுங்கு பண்ணுறது நான் தான். இந்த ஊழியத்தை உண்டாக்குறதுக்கு தேவன் கொடுத்த கிருபை எனக்கு தான். அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை. எல்லாருக்கும் அடிமையானன்னு சொல்றது எளிது. என்ன தெரியுமா? அவங்க ட்ரெயின்லேருந்து மாதிரி நாங்கள் ஒரு காரில் எங்கள் கார் வந்துச்சு. நாங்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு 120 கிலோமீட்டர் நாங்கள் போனோம். நான் போய் இறங்குறதுக்குள்ளே அங்கே இருக்க எல்லாரும் வந்து என்ன விசாரிக்க, நல்லா இருக்கீங்களாண்ணே, நல்லா இருக்கீங்களாண்ணே, நல்லா இருக்கீங்களாண்ணே, நல்லா இருக்கீங்களா, எங்களுக்கு ஃபோன் வந்ததுண்ணே, நீங்கள் உங்களுக்கு விரைவு வீசிங் ஆகிட்டான், நீங்கள் இந்த மாதிரி ஏன்னா ட்ராவல் பண்ணுறீங்க, எதுக்குண்ணே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நான் சொன்னேன், கஷ்டம் இல்லை, கஷ்டம் இல்லை. அந்த 2 பேரும் போய் என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லா ஊழியக்காரங்க மற்ற ஊழியக்காரங்கிட்ட, அண்ணனுக்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம், எங்களுடைய ரிசர்வேஷனை கூட அனுபவிக்கிறதுக்கு விரும்பாத ஒரு அண்ணன் எங்களுக்கு தலைவராக இருக்கிறாரு, அண்ணனுக்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போன்னுட்டு என்னோடு கூட அடி தடியில் மத்தியிலையும் இன்னைக்கு ஊழியத்தில் நிற்கிறாங்க.
என்னை விட்டு அவங்கள பிரிஞ்சு போக முடியல, அவங்களால பிரிஞ்சு போக முடியல. அதில் ஒருத்தர் ஹிந்து குடும்பத்திலேருந்து வந்தவர். நல்லா கவனிங்க அருமையானவர்களே, நீ உன் உரிமைக்காக போராடுகிறாயா? அந்த அதிகாரத்தை போய் வீட்டில் வசித்து பாருங்க. 9வது அதிகாரம் 1 கொரிந்தியரில், எனக்கு நான் ஆசாரிய ஊழியம் செய்கிறவனுக்கு பலிபீடத்தில் உண்டு, நான் அதை எடுக்கலை. போரடிக்கிற மாட்டை வாயை கட்டாயன்னு மோச சொன்னார், அதையும் நான் எடுக்கலை. எனக்கு ஊழியம் செஞ்சதுனால, சுவிசேஷத்தினால பிரசங்கம் பண்ணினவங்களுக்கு சுவிசேஷத்தினால் நன்மை உண்டாகணும்னு கர்த்தரும் கட்டளை எடுக்கிறார், நான் எடுக்கலை. மனுஷ வழக்கத்தின்படி மாட்டை வளர்க்குறவனுக்கு பாலில் இடம் கொடுக்காதா, திராட்சை தோட்டத்தை தச்சவனுக்கு பழத்தில் இடம் கிடைக்காதா? அந்த உரிமையெல்லாம் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்கறதுக்கு நான் ஆயத்தமாக வாழ்ந்தேன்னா, எப்படியாகிலும் ஒரு சிலர் ரட்சிக்கப்படும்படியாக நான் வாழ்ந்துட்டேன்னா ஒருமைப்பாடு வந்துடும். நம்புறவங்க மாத்திரம் பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். The problem today in the church is, yeah right sir, yeah right. என்ன ரைட்டோ ராங்கோ தெரியாது. குடும்பத்தில் எதுக்கு சண்டை? குடும்பத்தில் ஒன்றா இருக்க முடியல. நான் சொல்கிறதான் ரைட்டு, நீ சொல்கிறதான் ரைட்டு. என்ன ரைட்டு என்ன ரைட்டோ லெஃப்டோ எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ ரைட்டுக்கு ஃபோன் பண்ணினா உன் பெஞ்சாதி ஒன்றை விட்டு லெஃப்ட் ஆயிடுறா. உன் கணவன் உன்னை விட்டு போயிடுறான். ஏன்னா ஏன் ரைட்டு சார், ஏன் ரைட்டு, என்ன ரைட்டு சார், ரைட்டை பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் ஆகிருக்கப்பா. சபையிலேருந்து எதுக்கு போகிறது விளைங்க, ஏன் ரைட் அங்கே ஒன்றும் நடக்கலை, அதனால லெஃப்ட்டு. பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் ரைட்டா லெஃப்டா கேளுங்க. நான் ரைட்டா லெஃப்டா சார்? நான் அடிக்கடி தேவ சமூகத்தில் இருந்து அழுகிற ஒரு காரியம். நான் உங்களை என்ன பெருமைப்படுத்துறேன்னு நினச்சிடாதீங்க. என் தேவ சமூகத்தில் இருந்து அழுகிற காரியம், ஆண்டவரே அன்னைக்கு பாடினேன், இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவது திருமுகம் காண. இருண்டதொரு வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவது திருமுகம் காண. நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். எல்லாரும் வலது கையை தூக்கி எனக்கு பின்னால சொல்லுங்க, எப்படியாகிலும் ஒரு சிலரையாயிலும் ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமாக என்னை அர்ப்பணிக்கிறேன். ரெண்டாவது காரியத்தை சாட்டி விட்டுறேன், நல்லா கவனிங்க. எப்படியாகிலும்ங்கிற வார்த்தை என்ன, somehow ஆங்கிலத்தில் somehow, எப்படியாகிலும். பிலிப்பியர்கள் நிருபம் 1வது அதிகாரம், பிலிப்பியர்கள் நிருபம் 1வது அதிகாரம். அதில் சில வசனங்கள் மட்டும் வாசிக்க போயிடும். 13லிருந்து வாசிக்க விரும்புகிறேன், 12லிருந்து வாசிக்க விரும்புகிறேன். ஆனால் எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 12வது வசனத்தில் இருந்து நாம் சில காரியங்களை வாசிக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 18வது வசனம் வரை
சகோதரரே எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. பவுல் இப்ப பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதும்போது அவர் ஜெயில்ல இருக்கிறாரு, ரோம சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அங்க அவரை கட்டியிருக்காங்க. நாளைக்கு தலை போறதுக்கு வாய்ப்பு உண்டு, தெரியாது. நாளைக்கு தலை போறதுக்கு வாய்ப்பு உண்டு, என்ன தண்டனை வருதுன்னு தெரியாது. அப்போ சபை கவலைப்படுது, ஐயோ இப்படி ஆயிட்டேன்னு. அப்ப இவர் எழுதுறாரு, சகோதரரே எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படியாக ஏதுவாயிற்று. எப்படி ஏதுவாயிற்று வாசிக்கலாம். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரில் அநேக என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார். கொஞ்சம் பேருக்கு என்னை பார்த்துட்டு அவங்களுக்கு தைரியம் வந்துட்டு, இந்த மனுஷன் அப்பாட்டுக்கு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கானே, அப்பாட்டுக்கு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கானே தைரியம் வந்துட்டு அதனால துணிந்திருக்கிறார்கள். இது ஒரு கூட்டம். சிலர் பொறாமையினாலும், என்னவா சுவிசேஷம் பிரசங்கம் பண்றதுலயும் பொறாமையோடு பண்ண முடியுமோ? விரோதத்தினாலும், ஓஹோ இப்படி பண்ண முடியுமோ? சிலர் நல் மனதினாலும், சிலர் பொறாமை பிடிச்சி, சிலர் விரோதத்தினால, சிலர் நல்ல மனசோடும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். ஆமா, அடுத்து இது ஒரு கூட்டம். அவனுக்கு மட்டும்தான் செய்ய முடியுமா? நான் மேகசின் நடத்த முடியாதா? அவர் மட்டும்தான் சிடி போடுவாரா? நான் சிடி போட முடியாதா? அவர் மட்டும்தான் பாட்டில் நடிக்க முடியுமா? நான் நடிக்க முடியாதா? என்னப்பா நீ நடிக்காம என்னப்பா நீ நடிகனாச்ச, நீ எங்க நடிக்கலப்பா? ஆமா, சிடி போட்டு நம்ம டிவியில் வந்துடணும். இங்கேருந்து 2 லட்ச ரூபா செலவழித்து தமிழ்நாட்டுக்கு போய் அங்கே எவனையாவது பிடிச்சி அவனை ட்ரம் அடிக்க வச்சு அவனுக்கு கீபோர்டை வச்சு மியூசிக் டைரக்டரை போட்டு இங்கேருந்து போய் இவங்க கையை தூக்குன்னா கையை தூக்குவார். அங்கே என்ன வேதனை! ஒரு நாளைக்கு 17 ஆவிக்குரிய ஆராதனை பாடல்கள் தமிழ்நாட்டில் இருந்து வருது ஒரு நாளைக்கு. அதனால தான் வருது போகுது. எந்த பாட்டு நிற்க மாட்டேங்குது. ஏன்னா இத்தனை பாட்டு வந்ததுன்னா எந்த பாட்டை பாடுவான்? பாடுறவனை கிறக்கி அடிச்சிடுறாங்க பொறாமைனால. அவர் மட்டும்தான் பாஸ்டர் போடுவாரா? நான் போட மாட்டேன்னா. அவர் தான் ரைட் லெவலுக்கு போடுவாரா? நான் லெஃப்ட் போட மாட்டேன். போடு. பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சில நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார். இன்னொரு கூட்டம் இருக்கு. அடுத்த கூட்டத்தை பாருங்க, 16வது. சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார். இது கூட்டம். ஏன்னா பவுலை காட்டி கொடுக்கணும். ஏய் எங்கடா பிடிச்ச? பவுல் சொல்றாருல அவன் அடிக்கிறவன் கூட 2 அடிப்பான். நீ மட்டும் எல்லாரும் என்னுடைய கட்டுகளோடு இன்னும் பாடுகளை சேர்க்கறதுக்காக கொஞ்சம் பேர் அள்ளி விடுறான். எத்தனை வித கூட்டம் பாருங்க. சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவர் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். ஆமா, அன்பினால அறிவிக்கிறோம், அம்பினால அறிவிக்கிறோம். அப்போ பக்கத்தில் கையை பிடிச்சுங்க. எல்லா ஊழியக்காரனும் சொல்லுங்க, எல்லா ஊழியக்காரனும் அன்பினால தான் அறிவிக்கிறான்னு சொல்லிடாதீங்க. பின்னால காரணம் இருக்கலாம். நான் சொல்லலையே, வசனம் தான் அப்படி சொல்லுது. சிலர் வேற, நோக்கமே வேற. இப்படி நடக்கிறவங்க மத்தியில பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 18வது வசனம். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். என் நோக்கம்லாம் கிறிஸ்து அறிவிக்கப்படணும். அது வஞ்சகத்தினால அறிவிச்சாலும் சரி, பொறாமைனால அறிவிச்சாலும் சரி, என் மேல எனக்கு பாட அனுப்பிக்கிறது கிடைச்சாலும் somehow Christ should be preached. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையின் பாரம். என்ன கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன், உங்களையும் என்னையும் தான் பார்த்து இந்த உலகம் ஆண்டவரை பின்பற்றுறதுக்கு நற்செய்தியை சொல்கிறவர்களாக மாத்திரமல்ல, நற்கிரியைகளில் பெருகிறவர்களாக வேண்டும் என்று சொன்னேன். But more than anything,
வாட் ஃபார்? எப்படியாயிலும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். வாதினாலாவது பொறாமையினாலாவது அறிவிக்கப்படுறார். எனக்கு இன்னும் பாடு வரணும்னு அறிவிக்கிறார். ஓ நோ, டோன்ட் வரி. நான் எழுதின ஒரு பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். 2000 ஆண்டு ஆகியும் புவி இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. இன்றைய விசுவாச கூட்டமும் இன்பத்தை தேடி அலைகிறதே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. என் கூட ஒரு தம்பி இருந்தான், இப்பவும் இருக்கிறான், ராஜஸ்தான்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான். கிங்ஸ்லின்னு அவனுக்கு பேரு. நல்லா கவனிங்க. ஆளு கருப்பா இருப்பான், தமிழ்நாட்டுக்காரன் தான். ஆனால் கருப்பா இருப்பான். சிரிச்சானா தான் இருட்டில் நின்னா தெரியும், இல்லைன்னு தெரியவே செய்யாது. அவ்வளோ கலர். அவன் என்னுடைய ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டதுனால சென்னையில் இருந்தவன் ஒரு நாள் வந்து சேர்ந்துட்டான். அண்ணன் நான் உங்களோட சேர்ந்து ஊழியம் செய்யணுன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயிற்சி கொடுத்து அவரை மலையில் ஒரு இடத்துல வச்சுருந்தோம். இன்னொரு பையன் அவன் சாதுக்களோடு 24 மணி நேரம் கஞ்சா அடிச்சுட்டு தெரிஞ்சவன், அவனும் ரசிக்கப்பட்டான். 2 பேரையும் ஒரு இடத்துல ஊழியத்தில் வச்சோம். திடீர்னுட்டு அந்த கூட இருந்த வட இந்தியன் இந்த தென்னிந்தியனை கூப்பிட்டு வந்தான். என்னன்னு கேட்டா, அண்ணே இவன் ஊழியத்துக்கு தான் வர்றான், ஆனால் திடீர்னு வாமிட் பண்ணுறான், வாந்தி பண்ணுறான். ஒரு அரை பக்கெட்டு ரத்தமாக வாந்தி பண்ணுறான். எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. வாலிப பையன் ஷாக் ஆயிடுச்சு. உடனே நான் கேட்டேன், என்னடா அப்படின்னு கேட்கும்போது என் முன்னாலே வாந்தி பண்ணிட்டான். நான் அரை பக்கெட்னு சும்மா சொல்லல, ரியலாகவே ஒரு சின்ன பக்கெட்டில் அரை பக்கெட் வாந்தி பண்ணோன்னு ஓடி வந்தோம். ஏதாவது வைக்கணும்னு ஒரு சின்ன பக்கெட் தான் வச்சேன். அரை பக்கெட்டுக்கு வாந்தி பண்ணுறான் ரத்தம். எனக்கு மூச்சு நின்று போயிலாயிடுச்சு. அவன் படுக்க வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி, பைபிள் ஸ்கூலில் 12 பேர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் ஊழியத்துக்கு போயிட்டாங்க. இந்த வந்து விட்டமே நான் ஊழியத்தை பார்க்கணுன்ட்டு அவன் திரும்ப போயிட்டான். வீட்டில் 4 பெண்கள், நான் மட்டும்தான் ஆண். நல்லா கவனிங்க, நான் சொல்கிறதெல்லாம் நல்லா கொஞ்சம் கவனிங்க, உண்மையான அனுபவங்களை சொல்கிறேன். 4 பெண்கள், நான் மட்டும்தான் ஆண். இவன் இந்த நிலைமையில் இருக்கான். அவனுக்கு மயங்கிடுவான், அந்த வாந்தி பண்ணிட்டு மயங்கிடுவான். மயங்கிட்டான்னா அதுக்கு பிறகு அவனுக்கு டாய்லெட் போகிறது எல்லாமே அவனுக்கு தெரியாது. பெண்களை வச்சு கழுவ முடியாது. நான் ஒருத்தன் தான் ஆண், அதனால் இந்த கைகள் டாய்லெட்டை கழுவி இருக்குது. சார் இன்னைக்கு இன்டர்நேஷ்னலி நோன்னு சொல்லுவீங்க, பிரசங்கம் பண்ணுறீன்னு சொல்லுவீங்க. என் சொந்த சகோதரனுக்காக உயிரை கொடுக்காம நான் என்னையா ஊழியம் செய்ய முடியும்? என் மனைவி சொல்வா, அவரு அந்த பயங்கர ஸ்மெல், ஏன்னா அந்த ரத்தத்தில் அந்த மலத்தில் ரத்தம் கலந்ததுனால அந்த நாற்றம் தாங்க முடியாது. பெண்களை நான் அலோவ் பண்ண முடியாது. வாலிப பையன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வேற வழி இல்லாமல் டாக்டரை கூப்பிடுறதுக்கு நான் ஒரு நாள் போயிட்டு, ஏன்னா வீட்டுக்கு வந்தால் ஆள் இல்லை. என் மனைவியை கேட்குறேன். அவன் சொன்னா, நான் அவருக்கு சூப் போடுறது தான் ரெடி ஆகிட்டு நான் சூப் போட்டுக்கிட்டு இருந்தேன். கூட இருந்த 2 சகோதரர்கள் சின்ன பிள்ளை ஊழியத்துக்கு போயிட்டாங்க. ஒரு சகோதரி வெளியே இவனுடைய துணியை துவைச்சிக்கிட்டு இருக்கா. 2 சகோதரியாக தான் இருந்தாங்க. என் மனைவி சூப் போட்டுக்கிட்டு இருக்கா. இவன் படுக்கையில் படுத்திருந்த ஆளை காணோம். நான் வந்து பார்த்துறேன். மறுபடியும் தேடுன்னு தேடுனா 1.5 மணி நேரத்துக்கு பிறகு வர்றான். டேய் எங்கடா போயிட்ட? அண்ணே என்னைய கொண்டு வந்து விட்டான்ல அந்த உடன் ஊழியன்னு சொன்னா, இவர் இருக்கிற நிலையை பார்த்தா இன்னும் 1 மாதம் தாக்கு பிடிக்குமா இல்லையான்னு சொன்னா, நீங்க இங்க வந்தபோது சகோதரிகள் பேசிக்கொண்டாங்க, ஐயோ இப்படி ரத்தம் கட்டினான்னா இவர் 2 வாரம் கூட பிழைப்பானு சொன்னாங்க.
நீங்கள் டாக்டரை கூட்டிகிட்டு வரும்போது நேற்று ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்கல்ல, அந்த ஆள் சொன்னார் அப்படி ரத்தம் கட்டினா உடனடியாக அவருக்கு எங்கேயாவது கொண்டு போங்கன்னு சொன்னார், இல்லை எப்பவும் செத்து போயிடுவான்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ எனக்கு நாட்கள் ரொம்ப குறையா இருக்குது, 2 வாரம் தான் இருக்குதுன்னு தெரியுது. என் உடம்புல இருக்கிறத பார்த்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் செத்து போயிடுவேனோ, வெறும் கையா பரலோகத்துக்கு போயிடுவேனோ அப்படின்னு சொல்லி நீங்கள் டாக்டரை கூப்பிட போயிட்டீங்க. அக்கா சமையல் அறையில் சூப் போட போயிட்டாங்க. அடுத்த சகோதரி என் துணியை துவைக்க போட்டாங்க. இதுதான் சமையல் நினச்சிட்டு ஒரு பை நிறைய டிராக்டர் எடுத்துட்டு நான் ரயில்வே ஸ்டேஷனில் போய் கொடுக்க போயிட்டேன். என்னை கேட்கிற அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அறியாத கோடி கோடி ஜனங்கள் உன்னை சுற்றிலும் நம்மை சுற்றிலும் ஆயிரமாய் இருக்கும்போது நம்ம இங்கே சின்ன சின்ன சண்டையை போட்டுக்கிட்டு இங்கே உட்காந்து கேட்ட பிரசங்கத்தையே கேட்கறதுக்கு, அரைச்சமாவே அரைக்கிறதுக்கு, என் சபை பெருசு, உன் சபை பெருசு, என் ஊழியம் பெருசு, உன் ஊழியம் பெருசு, என்ன பிரச்சனைப்பா? கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பாறையா. ஒரு கிங்ஸ்லிட்ட இருந்த ஒரு 5% பாரம் என்னை நெருக்குமானால், 5% பாரம் ஆத்மாக்களை குறித்த பாரம் இருக்குமானால், எப்படியாயிலும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அறிவிக்கப்பட வேண்டும். somehow தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். வாழ்க்கையில் உங்களுக்கு நோக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். பவுல், கட்டப்பட்டிருக்கிற பவுல் சொல்ல, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாயிற்று என்று உங்களை அறியப்படுத்துகிறேன். எனக்கு இன்பமானாலும் துன்பமானாலும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். இது இருந்துன்னா நான் கவலைப்பட மாட்டேன், இன்பத்தை கண்டும் துன்பத்தை கண்டும். எனக்கு சமீபத்தில் ஒரு பழைய பாடல் ரொம்ப பிடிச்சது, நான் பாடுறேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை போற்றுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேவிப்பேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேவிப்பேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். சேதங்கள் தீமைகள், சேதங்கள் தீமைகள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேவிப்பேன். அது எழுதுறவங்க சேருவேன் பாடினாங்க, நான் சேவிப்பேன் என்று பாடுவேன். எனக்கு என்ன நேரிட்டாலும் சரி அவருக்கு சேவை செய்வேன். மறுபடியும் 2வது அர்ப்பணத்தை செய்யலாம். எல்லாரும் கையை உயர்த்தி, எனக்கு என்ன நேரிட்டாலும் சரி, என் துன்பத்தை மற்றவங்க கூட்டினாலும் சரி, எப்படி ஆயிலும் கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். கையை கீழே போட்டு விடுங்க. 3வதாக திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து பிலிப்பியர்களின் நிருபத்திலேயே பார்க்கலாம். 3வது அதிகாரம்
10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் எண்ணுகிறேன். இங்க பவுல் தன்னுடைய விருப்பத்தை வெளிக்கிறார். ஒண்ணு, அவரை அறியணும், இது நமக்கு தெரியும். உண்மை இன்னும் அறியணுமேன்னு பாடுவோம். I want to know him more. ஒரு மனுஷன் ஆண்டோட சத்தத்தை கேட்டவன், 3வது வானம் வரைக்கும் போனவன், கர்த்தரை முகமுகமா சந்தித்து அவரோடு சம்பாஷணை பண்ண சொல்றான். இன்னும் அறியணும். குட், இதை குறித்து நான் பேச போகவில்லை. 2வது, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அறியணும். That's good. ஏன்னா சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை. 3வது, பாடுகளின் ஐக்கியம். அவருடைய பாடுகளை நான் ஐக்கியப்படணும். அதெல்லாம் சொல்லிட்டு எப்படியாயிலும், முதல் எப்படியாயிலும் என் உரிமை விட்டு கொடுக்கிறதுக்கு ஆயத்தம். ஏன்னா உரிமை விட்டு கொடுத்து எப்படியாயிலும் சிலர் ரட்சிக்கப்பட வேணும். 2வது, கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும் எப்படியாயிலும். 3வது, எப்படியாயிலும் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதி. என்னையா, மரித்தவர்கள் எல்லாரும் எழுந்திருப்பாங்கல்ல? ஆமா, யாரும் பெர்மனன்ட் அந்த பூமியில் இருக்க முடியாது. ஒரே ஒரு ஆள் மட்டும் தானே உயிரோடு எழுந்திருப்பிருக்கிறார் இதுவரைக்கும். முதல் பலனானார். முதல் பலனான கிறிஸ்து உயிரோடு எழுந்தாருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அதனால தான் இங்க வந்திருக்கோம். அப்ப இந்த மனுஷன் என்ன ஜெபம், மரித்தோரில் இருந்து எப்படியோ உயிரோடு, அதான் எல்லாரும் எழும்ப போறோமே. கொஞ்சம் நல்லா கவனிங்க வசனத்தை, திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து இதனுடைய ரகசியத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4வது 5வது 6வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அந்த நியாய தீர்ப்பை கொடுக்கிற அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அல்லேலூயா. ஓஹோ, அப்ப உயிர்த்தெழுதல்ல முதலாம் உயிர்த்தெழுதல்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு எல்லாரும் தகுதி இல்லை. செத்தவர்கள் மரித்தவர்கள் எல்லாரும் உயிர்ப்பிப்பார்கள். ஆனா ஒரு கூட்டத்துக்கு மட்டும் ஆண்டவர் ஸ்பெஷல் பிரிவிலேஜ் தருவாராம். யாருக்கு? இந்த வசனத்தை காத்துக்கொள்கிறவர்கள், இந்த வசனத்துக்காக சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், இந்த வசனத்திற்காக எதையும் இழப்பதற்கு மாத்திரமல்ல, மிருகத்திற்கு தன்னை விட்டு கொடுக்காதவர்கள். நல்லா கவனிங்க. நீங்க இரத்த சாட்சியா மரிக்கணும்னு நான் சொல்லல. ஆனா ஒண்ணு சொல்லலாம், பவுலுக்கு தெரியாது எப்படி மரிக்க போறேன்னு. பேதுருக்காக ஆண்டவர் சொன்னாரு. ஆனா பவுலுக்கு எப்படி மரிக்க போறேன்னு சொல்லல, எங்கேயுமே சொல்லல. நீ இப்படித்தான் மரிக்க போறேன்னு சொல்லவே இல்லை.
கடல்ல கடந்தான் ஒரு ராத்திரி முழுவதும், மறிக்கலை. அடிக்கப்பட்டு கல்லறியப்பட்டு நாயை போல வெளியே எடுத்து போட்டாங்க, மறிக்கலை. அவனுக்கு தெரியாது எப்படி மறிக்கிறன்னு. ஆனால் ஒரு வாஞ்ச, என்ன வாஞ்ச, எப்படி ஆயிலும் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் தான் பங்கு பெறணும். இதே வசனத்தை ஞாபகத்தில் வச்சு பழைய ஏற்பாட்டில் அப்படி வாழ்ந்தார்கள்னு போட்டிருக்கிறாரு. எபிரேயர் நிர்வாகியோர் வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை வாசிக்கலாம். 34 வாசிக்கலாம். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறித்தார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க விசுவாசத்தை வச்சு இவ்வளவு காரியம் செஞ்சாங்க, பெரிய பெரிய காரியம் செஞ்சாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா அடுத்தால வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி போதும். வேறு சிலருக்கு மேன்மையான உயிர்த்தெழுதல் எல்லாருக்கும் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு இப்ப வாசிங்க. விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்துக்கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. போதும். Who is eligible, sir? உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கல. How much you are attached with the world. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நான் தமிழ்நாட்டில் தான் இந்த அட்டகாசம்லாம் நடக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். கிறிஸ்துவ அறியாதவர்களுக்குள்ள தான் இந்த அட்டகாசம்லாம் நடக்குன்னு இருக்க மட்டும் இல்லை, கிறிஸ்துவ அறிஞ்சவங்களுக்குள்ளும் வரதட்சணை கொடுமை, மருமகளை உயிரோடு இருக்கிறதுலாம் எங்கள் ஊரில் நடக்குது. ஏன்னா கார் வாங்கிட்டு வரலையா, உயிரோடு மண்ணெண்ணெய் ஊற்றி எழுப்பினதை நாங்கள் தினந்தோறும் படிக்கிறோம், தினந்தோறும் வாசிக்கிறோம். போன வருஷத்தில் மாத்திரம் கொல்லப்பட்டவர்கள் யாரு? வரதட்சணை வீட்டிலிருந்து அப்பா கொடுத்ததை கொண்டு வரல அப்படின்னு சொல்லி கணவனுடைய குடும்பத்தாரால் கொல்லப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 17,000 ஒரு வருஷத்துல. நான் சொல்லல, அரசாங்கம் சொல்லுது. இந்தியாவில் வரதட்சணை கொண்டு வரலன்னு கொல்லப்பட்டவங்க எண்ணிக்கை 17,000 ஒரு வருஷத்துல. ஒரு வருஷத்துல 365 நாள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40 பேருக்கு மேலே கொல்லப்படுகிறார்கள் வரதட்சணை கொண்டுள்ளண்டு. ஆனால் நாங்கள் பாரிஸ்லேயும் வந்து சிலருடைய குடும்பத்தில் நடந்த காரியங்களை கேட்கும்போது, என்னம்மா பிரச்சனை? வரதட்சணை கொடுமை. வாட் அ நான்சென்ஸ். என்ன வேதனையாக இருக்குது. அதுவும் கிறிஸ்துவை அறிந்தேன்னு சொல்லுகிறவர்களுக்குள்ள. எனக்கு ஒரு பெண்ணை தெரியும் சிவகாசியில், ஊர் பேர் மட்டும் சொல்கிறேன். பெரிய பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்தவா, தனி பிள்ளை. ஒரு பெரிய பணக்கார பையனை கல்யாணம் கட்டி வச்சாங்க. ஒரு நல்ல ஊழியக்காரர் தான் கல்யாணம் கட்டினார், நல்ல நோக்கத்தோடு. ஆனால் பையன் சரியில்லாமல் ஊர் சுற்றி பொம்பளைங்களோட சுற்றிக்கிட்டு இருந்ததுனால இவளை அடித்து நொறுக்கி, பிள்ளைங்க இருந்தால் போதும் நொறுக்கி அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். அந்த பிள்ளை வேதனையோடு இருந்தா. மறுபடியும் ஒரு ஊழியக்காரருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஊழியத்தில் இருந்த ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. அவனுக்கும் 2 பிள்ளை பிறந்துச்சு. நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் வீட்டில் இருந்தேன். என்னம்மா இங்கே இருக்கேன்னா, நதி அளவா கண்ணீர் விடுறா, 4 குட்டி பிள்ளைங்களை வச்சிருக்கா, பார்க்க அழகா இருப்பா. அழுதுட்டு உள்ள ஓடிட்டா. அவங்க அப்பா வந்தார், வேதனையோடு சொன்னார், நிறைய பணம் கேட்டாங்க பிரதர், கொடுத்தேன், இன்னும் பத்தலைங்கிறாங்க, அதனால் கொடுமைப்படுத்திட்டாங்க. அந்த கொடுமை தாங்காமல் மகா வீட்டில் வந்து இருக்கிறான். அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், திருமணத்துக்கு முன்னாலே தெரியும். அழகான பிள்ளை, தேவனுக்கென்று வைராக்கியமாக இருந்தவா. என் கூட்டங்களில் முன்னால் வந்து உட்கார்ந்து
பயங்கரமாக கர்த்தருக்காக வைராக்கியத்தை காண்பிக்கிற ஒரு பொண்ணு. எனக்கு 4 பிள்ளைகளோட அவள் கொஞ்ச நேரம் அழுதுட்டு மறுபடியும் வந்தா. நான் அவட கேட்டேன், ஏம்மா உன் வாழ்க்கையை பார்த்து எனக்கே பரதாமல் இருக்கு. போங்க அங்கிள், சும்மா இவனுங்கெல்லாம் ஏசுன்னு சொல்கிறாங்க. அப்பா இவனுங்க பித்தலாட்டக்காரர்கள். அவ சொன்ன வார்த்தை, எல்லாம் பணப்பிசாசு பிடிச்சு அலைகிறான். நான் இங்கே பாருங்க, மேன்மையான உயிர்த்தெழுதல் வேணும்னுட்டு உலகம் அவளுக்கு பாத்திரமா இருக்கல. வாளால் அறுக்கப்படுகிறதெல்லாம் 2வது, பட்டயத்தால் வெட்டப்படுறதெல்லாம் 2வது. என் கூட இருந்த சிலரை நாங்கள் இரத்த சாட்சிகளாக மறிக்க கொடுத்துருக்கோம் ஊழியத்தில். சிலரை கிணத்துல தூக்கி அடித்து கிணத்துல தூக்கி போட்டாங்க. சிலரை வெட்டி தலை 2ஆக பிளந்து அந்த மூளையை எடுத்துக்கொண்டு விற்கிறதுக்கு வச்சாங்க. சிலரை அடித்த அடியிலேயே உள் காயத்திலேயே கொஞ்ச நாள் கழிச்சு செத்து போனார். நான் எல்லாவற்றையும் சொல்லி உங்களை பயமுறுத்த விரும்பலை. அவங்களுக்கெல்லாம் பரலோகத்தில் 1000 வருஷம் அரசாட்சி செய்யறதுக்கு ஒரு நல்ல இடத்த வச்சிருக்காருங்கனால ஆண்டவர் சோத்தரிக்கிறேன். பட் வாட் அபவுட் மீ? எனக்கு என்ன கண்டிஷன்? ஒன்றே ஒன்று தான், இந்த புவி ஒரு சொந்தம் அல்ல என்று என் இருதயத்திலிருந்து சொல்லுறதுக்கு நான் படிச்சிருக்கேனா? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு மேன்மையான உயிர்த்தெழுதல் வேணுமா? 1000 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு உட்கார்ந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறதுக்குரிய மேலான பகுதி வேணுமா? அந்த மேலான உயிர்த்தெழுதல் வேணுமா? பவுலை கேட்டுச்சோம், எப்படி ஆயிடும் somehow. கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம் என்று சொல்கிறவர்கள், பழைய ஒரு பாடல் சாரலாவரஜி, இரத்த சாட்சி கூட்டம் சத்திய பாதையில் நித்தம் தம்மை தத்தம் செய்து வீர சேவையில் ஜீவன் பலம் பலன் யாவையும் ஈந்ததால் சுத்த சுவிசேஷம் ஓங்குதே. ஜீவன் சுகம் பலன் யாவையும் ஈந்ததால் சுத்த சுவிசேஷம் ஓங்குதே. போர் வீரரே பூமி வாழுதே, பாய்ந்து செல்லுவீன் நம் இயேசுவின் பின்னே. போர் வீரரே பூமி வாழுதே, பாய்ந்து செல்லுவீன் நம் இயேசுவின் பின்னே. தேவராஜ்யம் ஓங்கவே, பாவ மக்கள் மீளவே, யாக பரிசுத்தராய் சேவை செய்குவோம். தேவராஜ்யம் ஓங்கவே, பாவ மக்கள் மீளவே, யாக பரிசுத்தராய் சேவை செய்குவோம். நல்ல கவனிங்க, அநேக சபைகளுக்கு போகிறவன், பல லட்சம் கிறிஸ்தவர்களை பார்க்கிறவன். சில நேரம் அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்க பாவனை, அவங்க நடை உடைகளை பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஐயோ, உலகத்துக்கும் இவங்களுக்கும் வித்தியாசமே தெரியலையே. இவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் உலகம் போட்டிருக்க ட்ரெஸ் ஒன்று போல தானே இருக்குது. இவங்க பிள்ளைங்க உடுத்துறதும் உலகத்தார் உடுத்துறதும் தானே இருக்குது. சினிமாவில் உலகத்தை மயக்கிறதுக்கு வேசி உடுத்துறதும் இவங்க உடுத்துறதுக்கும் வித்தியாசம் இல்லையே. இவங்க வாயில் வர்ற பேச்செல்லாம் பணத்தை குறித்தும் உலகத்தின் பெருமையை குறித்தான் இருக்குன்னு அநேக நேரங்களில் என் மண்டையை படுக்கையில் அடித்து எழுதியிருக்கேன். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி. மேன்மையான உயிர்த்தெழுதலை எப்படி ஆயிடும், இந்த வார்த்தை தான் முக்கியம். எப்படி ஆயிடும் இயேசு வரும்போது மத்திய ஆகாயத்தில் நான் முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்று அவரோடு கூட வர வேண்டும், அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும். இப்போ 3வது அர்ப்பண செய்தி. கையை வைத்து சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும் சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். சொல்லுங்க, மேன்மையான உயிர்த்தெழுதலில், மேன்மையான உயிர்த்தெழுதல், அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். அதுல எனக்கு பங்கு வேணும். கையை கீழே போட்டுருங்க. கடைசியா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக.
அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம். 20வது 21வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் இன்னும் சில காலம், பவுல் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல் வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி. என்னையா பவுல, எருசலேமுக்கு போறதுக்கு அவ்வளோ வாஞ்சம், எப்படியாயிலும் போகணும். கொஞ்சம் பேர் சொல்றாங்க, இருங்கய்யா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஐயா, நல்லா சாப்பிடுங்க ஐயா, நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்றாங்க. எபேசு சபையார் ரொம்ப மனசாரிச்சு அவங்களுக்கு சொல்றாங்க, எபேசு பட்டணத்தில் இருக்கணும்னு சொல்றாங்க. எபேசு சபையினுடைய நிலைமை குறித்து வேதத்தில் சொல்லுங்க, மகிமையான சபையார், நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க, அவங்களுக்குள்ள இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க, கெஞ்சுறாங்க. பவுல் சொல்ல, எப்படி ஆயிரும்? என்னையா எருசலேமில் இருக்குது? வாசிக்கலாம் 20வது அதிகாரம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 22, 23. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாக எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை எனக்கு அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அடுத்ததையும் வாசிங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். சிம்பிள். நேற்று தினத்தில் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை என்று பாடினோம். எஸ் சார். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் எப்படியாயிலும் அந்த வார்த்தை மட்டும் பிடிச்சிங்க, ஆவியில் நடத்தப்படுறது. எருசலேமுக்கு போறேன், நான் போகல, எனக்கு தெரியும் எல்லா ஊர்லயும் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, கட்டு வைக்கப்பட்டிருக்கு, உபத்திரம் வைக்கப்பட்டிருக்கு, அவமானம் வைக்கப்பட்டிருக்கு, எல்லாம் பாடுபடுத்துவாங்கடா, அடிப்பாங்கடா. Who bothers? என் பிராணனை அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை முடிக்கணும், சந்தோஷமா முடிக்கணும். பவுல அடி வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றியா? அடி வாங்கிட்டு தான் முடிக்கணுமா? நெவர் பாதர்ட். என்னை நம்பி அவர் ஒரு பொறுப்பு தந்திருக்கிறார். அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். இந்த மத்தியான வேளையில தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். எப்படியாயிலும் ஒரு சிலர் ரட்சிக்கும்படி என் உரிமைகளை விட்டு கொடுக்கிறதுக்கு இதோ அடியேன். எந்த உரிமை நான் கேட்க போல, எப்படியாயிலும் கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும், அதற்காக மற்றவங்க பொறாமையினால செஞ்சாலும் சரி, என் மேல கட்டுகளை கூட்ட நினைச்சிட்டாலும் அதுலயும் சந்தோஷப்படுவேன். எப்படியோ கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரே. மூன்றாவதாக, எப்படியாயிலும் மரித்தோரிலிருந்து முதல் கனியாக முதல் கூட்டத்தோடு முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவதற்கு நான் ஆயத்தமாக உலகத்தை குப்பையாய் எண்ணுகிறேன். நாலாவதாக, எப்படியாயிலும் என்னை நம்பி தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை சந்தோஷத்தோடு காத்து, துக்கத்தோடு அல்ல, முறுமுறுப்போடு அல்ல, என்னை நம்புகிறேன். நம்ம முதல்ல பாடினோம், எங்களை நம்புங்கப்பான்னு பாடினேன். அப்படி என்ன நம்பி தந்திருக்கீங்க இந்த உலகத்தை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு. அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். எப்படியாகிலும் செய்யணும். இந்த உலகத்துக்குரியவளை நோக்கி ஓடிட்டேன், ரொம்ப ஓடிட்டேன். அதுக்கே என்னுடைய பிரயாசங்களே முக்காவாசி போயிடுச்சு. என் சத்துவம்லாம் அதில் போயிடுச்சு.
என் சக்தியெல்லாம் அதுல போச்சு. அப்படி இருந்தும் திருப்தியா இல்ல. எவ்வளோ உழைச்சு குடும்பத்துக்கு போடுறோம், குடும்பத்துல திருப்தியே இல்லை. என் வாழ்க்கை வேற எதையோ பார்த்து ஓடுறதுனால எனக்கு மதிப்பும் இல்லை. குடும்பத்துக்குள்ளேயும் மதிப்பு இல்லை, சபையிலையும் மதிப்பு இல்லை, ஊருக்குள்ளேயும் மதிப்பு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வாழ்க்கை வேண்டாம். ஆனால் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு, சந்தோஷமா ஓடுறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்ற ஒரு கூட்டத்தை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். இந்த கூட்டங்கள் அர்ப்பணிப்பின் கூட்டங்கள். ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து கொண்டு வருகிறீர்கள். அவருக்கு முன்னாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக அர்ப்பணித்தீர்கள். நேற்றைய தினத்தில் நற்காரியங்களை செய்வதற்கு அர்ப்பணித்தீர்கள். இன்றைக்கு எப்படி ஆகிலும் ஒரு சிலரை கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்கு பிரிவினை இல்லாமல் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம் என்கிற அந்த வைராக்கியமுடையவர்களாக மாறுவதற்கு எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம், வாட் இஸ் மை லைஃப்? somehow இன்னைக்கு சாந்தனை கேட்டுக்கொண்டார். சிலருக்காக ஜோம் பண்ணுங்கன்னுட்டு நான் எல்லாருக்கும் ஜோம் பண்ண போல, அர்ப்பணிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் ஜோம் பண்ண போகிறேன். எனக்கும் ஜோம் பண்ணிருங்கன்னுட்டு வர்றதுக்காக இல்லை. நீங்கள் சொன்னீங்களே பிரதர், எப்படியாயிலும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும், எப்படியாயிலும் முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவதற்கும் அதுக்கு என்ன விலைக்கிறையும் செலுத்தினாலும் நான் சரி, என்ன விலைக்கிறையும் செலுத்தினாலும் சரி. என் மான மரியாதை போதா பரவாயில்ல, எனக்கு ஒன்றுமே லாபம் இல்லையா பரவாயில்ல, லாபமாக இருந்த விலையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன் என்று சொல்லுகிறவங்க